இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள். நம்முடைய மக்களுக்கு ஒரு கொதிப்பு ஏற்படும். எதற்காக மும்மொழி? ஆனால் இந்த ஸ்டாலின் சிபிஎஸ்சியில் மும்மொழி இருப்பதற்கு 10 லட்சம் வாங்கி கொண்டு சிபிஎஸ்சியை அனுமதித்தார்கள். இப்பொழுதும் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் 2000 பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது. அதை எடுப்பதற்கு என்ன முயற்சி செய்தார் ஸ்டாலின்? ஆனால் இவர் சொல்வார் நாங்கள் இருமொழி கொள்கை. அப்புறம் எதுக்கு சிபிஎஸ்சியை அனுமதித்தார்? தமிழ் மண்ணில் நாங்கள் சிபிஎஸ்சியை அனுமதிக்க முடியாது, அல்லது அது இருமொழி கொள்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதானே? பொய்யாமொழியினுடைய மகன் மட்டும் போய் பிரெஞ்சு படிப்பார். மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை எல்லாம் வைத்துக் கொள்வார்கள். நான் அதனால் 4 மொழி கொள்கை வர வேண்டும் என்று சொல்லவில்லை. இருமொழி கொள்கையை கட்டாயமாக்கு, சிபிஎஸ்சியை ஒளி. புரியுது. ஆகவே அப்பொழுது சொன்னால் நாம் இதில் உள்ள முரண்களை சொல்ல முடியும். இங்கே இருமொழி கொள்கை வெர்சஸ் இருமொழி கொள்கை, இந்திய எதிர்ப்பு வெர்சஸ் இந்திய எதிர்ப்பு, தமிழ் வாழ்க வெர்சஸ் தமிழ் வாழ்க என்பதற்கு இடையே நடக்கின்ற போட்டியில் எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி வெல்ல வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் மோடி உள்ளே நுழைந்தால் இது மும்மொழி கொள்கை, இது இந்தி கொள்கை, இது சமஸ்கிருத கொள்கை, இது வேத கொள்கை, பார்ப்பன கொள்கை, இந்து மத கொள்கை, தமிழனுக்கு இதெல்லாம் வரும்.